நீங்க இப்போ இந்த யூடியூப் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னோட நம்பரை சேவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க என் நம்பரை சேவ் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்பரை சேவ் பண்ணிட்டு சேவ்ட் அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க நம்பர் சேவ் பண்ணாதான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு ஒர்க் டீடைல்ஸ் எல்லாத்தோட அப்டேட்டும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒர்க் டீடைல்ஸ்குள்ள போகலாம். நான் இப்போ உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது என்னோட இன்கம் டேஷ்போர்ட். சரிங்களா? இந்த மாதிரி டேஷ்போர்ட் எல்லாருமே காமிக்கிறீங்க, பட் இந்த ஒர்க் என்னன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படிதான் இந்த இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். பிஃபோர் தட் என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் மட்டும் நாம இங்க பார்க்கலாம். மார்ச் 1 இருந்து மார்ச் 30 வரைக்கும் நான் இங்க சர்ச் கொடுக்குறேன். இட் இஸ் 62,573. 60,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கமா, நம்ம ஒர்க் பண்ற இன்கம் இல்லாம இது நமக்கு வர எக்ஸ்ட்ரா இன்கம் தான். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 7 days இன்கம் மட்டும் பாத்தீங்கன்னா 8,000 ருபீஸ். லாஸ்ட் 30 days இன்கம் 48,573. என்னோட ஆல் டைம் இன்கம் இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஆல் டைம் இன்கம் வந்து 3,3,57,145 ருபீஸ். ஸோ இந்த இன்கம் எல்லாம் எப்படி வருது? இந்த இன்கம் எல்லாம் கேப்சா எழுதியோ, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியோ, ஆப் இன்ஸ்டால் பண்ணியோ, வீடியோ பார்த்தோ, இந்த மாதிரி எந்த ஒரு குவிக் இன்கமும் கிடையாது. ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங். சரிங்களா? ஸோ ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டரா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2,000 ருபீஸ்ல இருந்து 14,500, அதாவது 2,000 இருந்து 14,500 வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃப்ரீலான்சரா ஒரு நாளைக்கு மினிமம் 3,000 ருபீஸ்ல இருந்து 15,000 ருபீஸ் வரைக்கும் நம்மளால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அது எப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிளாட்ஃபார்மோடைய நேம் ஐ டிஜிட்டல் பிரன்யூர். சரிங்களா? ஐ டிஜிட்டல் பிரன்யூர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீலான்சிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். நம்ம ஒர்க் பண்ற, நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே இது லீகலா, இந்த கம்பெனிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்தேன். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னோட பேரு பானுப்ரியா. சென்னை எம்கேபி நகர்ல என்னோட வீடு. சரிங்களா? எனக்கு 8 இயர்ஸ் 8th படிக்கிற பையன் இருக்கான். பேசிக்கலி ஐம் அ லாயர். ஓகே, லாயர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வக்கீல். சரிங்களா? ஏன் வக்கீல்ல இருந்து இந்த ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாயர்ஸ்க்கு வந்து 8:30 to 8:30 வரைக்கும் ஒர்க் இருக்கும். இன்கமும் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து 5,000ல இருந்து 15,000 ருபீஸ் இன்கம் தான் கிடைக்கும். ஸோ மார்னிங் 8:30ல இருந்து 10:30 வரைக்கும் ஆஃபீஸ்ல இருக்கணும். 10:30 to 5 o'clock கோர்ட்ல இருக்கணும். 5 o'clockல இருந்து திருப்பி 8:30 வரைக்கும் அகேன் ஆஃபீஸ்ல இருக்கணும். ஸோ இந்த டைமிங்னால என்னால வந்து வீட்டையும் பார்த்துக்க முடியல, பையனையும் டேக் கேர் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த ஸ்டடீஸ்க்காக பேக் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தோமோ இந்த ப்ரொஃபஷனை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். தோ நமக்கு ஃபியூச்சர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய பவர் இருக்கு அப்படின்னாலும் இன்கம் ரொம்ப முக்கியம். அண்ட் அதை விட நம்மளோட ஃபேமிலி கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா தெரிய வந்துச்சு. ஸோ என்னோட எஜுகேஷன், என்னோட லா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பேசிக்கலி 18 இயர்ஸ்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்பா அம்மா இல்லாததுனால. ஸோ அப்பவே பையன் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் அவனோட படிப்பு, அவன் வந்து அவனோட ஸ்கூல்ல போட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து +2 படிச்சேன். ஏன்னா 10th படிச்சோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் +2 படிச்சுட்டு சும்மா வாங்க காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எத்ராஜ் காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டேன். ஆஹ் அந்த அட்மிஷன்ல பாத்தீங்கன்னா பிகாம் கிடைக்கல.
எக்கனாமிக்ஸ் தான் கிடைச்சிச்சு. எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லா அப்ளை பண்ணேன். +2 முடிச்சோடனே அப்ளை பண்ணேன். பட் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டதுனால எனக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கல. ஸோ அதனால அகெயின் ஒரு டிகிரி எக்கனாமிக்ஸ் டிகிரி பண்ணிட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால வந்து நான் லா பண்ணேன். ஸோ இது எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணது எதுக்காக? நம்மளோட ஃபேமிலியே முன்னேற்றணும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுதான். பட் காலையில 8 மணிக்கு ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு பையனை கடகடன்னு ஸ்கூல்ல கொண்டு போய் 8:20க்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்ல டான் 8:30 மணிக்கு இருந்து பண்டல் எல்லாம் படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி ஈவினிங் வந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு அகைன் மறுநாள் வந்து இந்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ப்ரெஷராகவே போயிட்டு இருந்துச்சு. சரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, பட் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். நான் ஒர்க் பண்ற கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப லீகலா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு இன்கம் வந்து ப்ராப்பரா வரணும் அப்படிங்கிறது. அப்படி சூஸ் பண்ணும்போது தான் இந்த ஐ டிஜிட்டல் ப்ரென்யூர் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. ஐ டிஜிட்டல் ப்ரென்யூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் எஜுகேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்னன்னா, நம்ம பார்ட் டைமா ஒர்க் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கலாம்னு சர்ச் பண்றப்பதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஹையா இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒண்ணுமே இல்ல, பிசினஸ் பண்றவங்களுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுப்போம், ஆட் ரன் பண்ணி கொடுப்போம். பட் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கணும் அப்படின்னா நான் போய் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கத்துக்க முடியாது. ஏன்னா நான் 8 to 8:30 வேலை பார்த்துட்டு இருந்தேன், கோர்ட்ல இருந்தேன். அதனால ஸோ ஆன்லைன்ல ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போதுதான் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்க முடியும், வீடியோ எடிட்டிங் கத்துக்க முடியும், வெப்சைட் டெவலப்மெண்ட் கத்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தா நம்ம போன்லயே பண்ற வேலை, லேப்டாப்லயே பண்ற வேலை. அப்படிதான் இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இதுல எனக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்ச ஒரு பெனிஃபிட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு ஃப்ரீலான்சர்னா யாரு, அஃபிலியேட் மார்க்கெட்டர்னா யாரு, அவங்களோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு லைவா ஷோ பண்றேன். கம்பெனியோட லீகாலிட்டி பத்தி நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், MCA டாட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அப்படின்னா என்னன்னா எல்லா கம்பெனியுமே வந்து லீகலா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஐ டிஜிட்டல் ப்ரென்யூர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். யா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், MCA.government.inல வந்து ஐ டிஜிட்டல் ப்ரென்யூர் பிரைவேட் லிமிடெட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இதே இந்த ஐ டிஜிட்டல் ப்ரென்யூர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, சரிங்களா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹை ஜிஎஸ்டி பே பண்றதுக்காக, ஏன்னா இட் இஸ் அ 300 crore ஒர்த் கம்பெனி, சரிங்களா, 300 கோடி ஒர்த் கம்பெனி. அதுக்காக அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதையும் நான் வந்து செக் பண்ணேன். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா, ஃபவுண்டர் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ற கம்பெனி யாரோடது, இப்போ ஒரு டாடா இருக்குன்னா ரத்தன் டாடா, அந்த மாதிரி நம்ம யார் கீழே ஒர்க் பண்றோம், இந்த கம்பெனியோட ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அசுதோஷ் பிரதிஹஸ். நார்த் சைட்ல இருக்கிறதுனால இவங்களை பத்தி நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது, பட் நார்த் சைட்ல இவங்க ரொம்ப ஃபேமஸான பர்சன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாய்னா நேபால் கூட எல்லாம் இவங்க வந்து பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அசுதோஷ் பிரதிஹஸ்னு சொல்லிட்டு 1.34 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு வந்து இருந்தாங்க. சி, யூடியூப்ல நம்ம பார்க்கலாம். இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ற கம்பெனி வந்து லீகலா இல்லையாங்கிறத
ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெட்எக்ஸ் ஸ்பீக்கர் இவங்க, சரிங்களா? டெட்எக்ஸ்ல அவங்களுடைய ஸ்பீச்சிங்க வந்திருக்கு. டெட்எக்ஸ்ல எல்லாம் சும்மா எல்லாரும் போய் பேசிட முடியாது இல்லையா? நாம வந்து ஒரு பிக் பர்சனாலிட்டியா இருக்கணும். ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து இல்ல தொழில் ரீதியா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சாதிச்சிருந்தா மட்டும்தான் டெட்எக்ஸ்ல பேச முடியும். ஸோ இவங்க வந்து டிஜிட்டல் ஸ்கில்ஸை டீச் பண்ற பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு அந்த ஸ்கில்ஸை டீச் பண்றதுனால இந்த பர்சனுக்கு வந்து 2 டைம்ஸ் டெட்எக்ஸ்ல வந்து இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ண ஒரு ஈவெண்ட்ல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டருடைய இன்விடேஷன் இவங்களுக்கு வந்து வந்திருந்தது. இதெல்லாம் அவங்களுடைய கம்பெனி போர்ட்டல்ல நம்ம பார்த்தாலே தெரியும். 1.55 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் நார்த்ல இருக்கிறவங்க அப்படின்னாவே ஃபேக்கா இருப்பாங்க, ஸ்பேமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் இட் இஸ் நாட் சோ. இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ காட் டு நோ திஸ். அண்ட் தி அதர் திங் இஸ், நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸை டீச் பண்ற எஜுகேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் தான் ஐ டிஜிட்டல் பிரினியர். இப்போ நீங்க ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த காலேஜ்ல நல்லா சொல்லி தராங்க, இந்த காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கு, இந்த காலேஜ்ல நமக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு, இந்த மாதிரி. ஸோ ஐ டிஜிட்டல் பிரென்யூர்ல ஸ்கில்ஸை லேர்ன் பண்ற எல்லாருமே எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது மற்றவங்களுக்கு இதை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்கம் வரும். ஏன்னா நாம அஃபிலியேட் பார்ட்னரா இந்த கம்பெனில மாறிடுவோம், சரிங்களா? ஸோ ஒரு அஃபிலியேட் பார்ட்னருடைய ஆவரேஜ் இன்கம் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இயருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15.5 லேக்ல இருந்து 86.9 லேக்ஸ் வரைக்கும் 1 இயருக்கு நமக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்க. அந்த வீடியோல வந்துட்டு ஒரு பொருள் பத்தி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபாட் பத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயர்பட்ஸ் பத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயர்பட்ஸோட ரேட் வந்து 1000 rupees. இந்த இயர்பட்ஸை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கும், நமக்கு நல்லா கேட்க முடியும், அதே மாதிரி ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும், இந்த மாதிரி எல்லாம் இந்த யூடியூபர் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்க நான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோ கோட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொமோ கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏர்பாட் வாங்கும்போது இல்லைன்னா இந்த ஹெட்செட் வாங்கும்போது உங்களுக்கு 20 to 30% ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நாம இந்த பொருளை வாங்குறதுக்காக நமக்கு ஒரு கூப்பன் கோடும் கொடுப்பாங்க இல்லையா? அந்த கூப்பன் கோட்ல வாங்கும்போது நமக்கு மணி சேவ் ஆகும். இதே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி சைட்ல இருந்து நிறைய சேல்ஸை மேக் பண்றதுக்காக அவங்களுக்கு கமிஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அஃபிலியேட் கமிஷன். அந்த கமிஷன் வந்து கம்பெனிக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இப்ப கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு இவங்க மூலியமா நிறைய சேல்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ இங்க ஐ டிஜிட்டல் பிரென்யூர்ல நமக்கு எதுக்காக அஃபிலியேட் கமிஷன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இங்க ஸ்டூடெண்ட் பார்ட்னரா என்ரோல் ஆகுறோம். ஓகே, கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட் பார்ட்னரா என்ரோல் ஆனா மட்டும்தான் ஐ டிஜிட்டல் பிரென்யூர்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். என்ரோல் ஆயிட்டு இங்க இருக்கிற ஸ்கில்ஸை நாம லேர்ன் பண்றோம். இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு நாம ஒர்க் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது, இப்ப நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்றேன், எனக்கு ஒரு 500 rupees கிடைக்குது, இல்லைன்னா நான் ஒரு ஆட் ரன் பண்றேன், ஒரு மந்த்துக்கு வந்து 6000 rupees கிடைக்குது அப்படின்னா அதை நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹாப்பியா ஷேர் பண்ணுவேன். அண்ட் அதை நான் எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்குன்னா அதை நான் போஸ்ட் பண்ணதான் செய்வேன்.
அதை பார்த்து யாராவது இந்த ஒர்க்கை நான் பண்ணணும், எனக்கும் நீ கைட் பண்ணு, எப்படி இந்த வேலை பண்றதுன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்கன்னா, நாம என்ன பிளாட்ஃபார்ம்ல கத்துக்கிட்டோம், எப்படி இன்கம் ஜெனரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க இந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்றதுக்காக என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க மூலமா நமக்கு அஃபிலியேட் கமிஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ இங்க நம்மளும் லேர்ன் பண்ணுவோம், நம்ம மத்தவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணுவோம். அவங்க இதுல என்ரோல் ஆகி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அதுல கமிஷன் கிடைக்கும். சரிங்களா? திஸ் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே. அண்ட் இந்த கமிஷன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 2000 rupees, 4000 rupees, 7000 rupees, 10,000 rupees, 14,500 rupees. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம எந்த பேக்கேஜ்ல இருக்கோமோ, நாம எந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஸ்கில்ல யாராவது என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு அதுல இருக்கிற அஃபிலியேட் கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா சொல்றேன். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல நாம ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண முடியுமா? ஃப்ரீலான்சர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீலான்சர்னா நம்மளோட ஓன் டைமிங்ல எங்க இருந்தாலும், வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல ஊர்ல இருந்தாலும் சரி, இல்லைன்னா சும்மா பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட, ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்மளோட மொபைல் போன் யூஸ் பண்ணி. நம்மளோட லேப்டாப் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்ப நீங்க ஒரு இன்ஷாட்ல வீடியோ எடிட் பண்றீங்க. வீடியோ எடிட் பண்றதுக்கு நம்மளால மொபைல்ல மட்டுமே பண்ண முடியும் இல்லையா? இதே நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்கன்னா நம்மளால வந்து மொபைல வச்சே நம்மளால அதை மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே நீங்க ஒரு டிராப் ஷிப்பிங் பண்றீங்க அப்படின்னா டிராப் ஷிப்பிங் வந்து பையர் அண்ட் செல்லரை கனெக்ட் பண்றது, அந்த விஷயங்களையும் நம்மளால மொபைல்லயே பண்ணிட முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றவங்க தான் ஃப்ரீலான்சர். அப்படின்னா யாருன்னா அவங்களோட ஓன் எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கறத அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. கிளைண்ட்ஸ்க்கு டிரெக்டா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. யாரோட டார்கெட்டும் இருக்காது, யாரோட ப்ரெஷரும் இருக்காது. காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரையும் வேலை பார்க்கணுங்கிற விஷயமே கிடையாது. நம்மளோட ஓன் டைமிங்ல நாம ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்க நான் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ ஃப்ரீலான்சரா அப்படிங்கிறதும், என்னோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ லைவா காமிக்கிறேன். இது என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் reachpeakTech_academy. iDigitalPreneur இருந்து நான் லேர்ன் பண்ண 1 year முன்னாடி என்ரோல் ஆனேன். ஸோ இந்த 1 yearல நான் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை வந்து இப்போ டீச் பண்றேன். as well as எனக்காக ஒரு ஏஜென்சியும் ரன் பண்ணிட்டு இருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி விச் இஸ் கால்ட் reachpeakTech. க்ரோ ஆகிட்டு இருக்கு இப்போதான். சரிங்களா? ஸோ வந்து நமக்கு இப்போ நீங்க இருக்கிறதே வந்து என்னோட கிளையண்டோட பேஜ் தான். SH முட்டை மிட்டாய் பேஜ்ல தான் நீங்க இப்போ இங்க இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், SH முட்டை மிட்டாய். இவங்க என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளையண்ட். இவங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், ஆட் ரன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வீடியோஸ் இது பண்றது, கொலாபரேஷன்ஸ் பேசுறது, அவங்களோட இன்ஸ்டாகிராமை மெயின்டைன் பண்றது எல்லாமே நான் தான். அண்ட் என்னோட டீமும் மெயின்டைன் பண்றாங்க. சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க மேல ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஹைலைட்ஸ். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இட் இஸ் நாட். ஓகே, அகைன் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இது என்னோட ஏஜென்சி reachpeakTech. ஓகே, இந்த பேஜே பாத்தீங்கன்னா என்னோட கிளையண்டோட பேஜ் தான், SH முட்டை மிட்டாய். ஸோ இவங்களுக்கு ஃபுல் சோஷியல் மீடியாவையும் நம்ம தான் ஹேண்டில் பண்றோம். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க மேல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஹைலைட்ஸ். எப்பவுமே நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா அவங்களோட ஹைலைட்ஸை கண்டிப்பா செக் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்றேன், இன்கம் ஜென்ரேட் பண்றேன், பட் அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க, எந்தெந்த கிளைண்ட்க்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களா சொல்லுவாங்க ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 0 to 2 lakhs இன் ஃப்ரீலான்சிங்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன்.
அப்படின்னா என்னன்னா கிளையன்ஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்த இன்கம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமை மட்டும் மெயின்டைன் பண்றதுக்காக மந்த்லி 15,000 ருபீஸ் சார்ஜ் பண்றேன். வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்றேன். ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டேக்கு 450 ருபீஸ் சார்ஜ் பண்றேன். ஸோ ஒரு மந்த்துக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 12,000 ருபீஸ் வரும். ஸோ இதெல்லாம் என்னோட ஃப்ரீலான்சிங் இன்கம். சரிங்களா? இதெல்லாம் கிளையண்ட் கிட்ட இருந்து ரிசீவ் ஆன இன்கம் 9,000 11,000. ஓகே. ஸோ நான் ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம். தென் இதே பிளாட்ஃபார்ம்ல நான் இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிருக்க இன்கம் பாத்தீங்கன்னா 3,50,000 இல்லையா? ஸோ அதை பத்தியும் நான் இங்க வந்து கொடுத்திருப்பேன் என்னோட இன்கம்னு சொல்லிட்டு. இல்ல என்னோட கிளையண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஓகே. இதோ 0 to 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023 டிசம்பர்ல. பட் அப்ப நான் அட்வொகேட்டா இருந்ததுனால என்னால ஒர்க் பண்ண முடியல, ஒர்க் பண்ணவும் கூடாது. நான் ஃப்ரீலான்சிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்போ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா 2024 செப்டம்பர்ல இருந்து தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ன சிங்கிள் டே 14,500, இன்ன சிங்கிள் டே வந்து 10,000, ஒரு வாரத்துக்கு 24,000. இந்த இன்கம் எல்லாம் என்னால அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இங்க இருக்கு. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு அஃபிலியேட் பார்ட்னரா இருக்கும்போது நமக்கு வீக்லி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே பேமெண்ட் ரிசீவ் ஆயிடும், பேங்க் அக்கௌண்ட்கே ரிசீவ் ஆயிடும். அந்த டீட்டெயில்ஸும் இங்க நான் வந்து கொடுத்துருக்கேன். சி, இது என்னோட பேங்க் அக்கௌண்ட். என்னோட பேங்க் அக்கௌண்ட்க்கு 7,870 ருபீஸ் இன்கம் ஜென்ரேட் ஆனது பேங்க் ப்ரூஃபோட ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அண்ட் நமக்கு இன்கம் வரும்போது ஐடிபில இருந்து மெயில் வரும். இது வந்து 24,400 நான் earn பண்ணும்போது எனக்கு மெயில் வந்தது. டாக்ஸ் டிடக்ஷனுக்கு அப்புறமா நமக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆயிடும். அதை பத்தியும் நான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எஸ், எல்லா பேங்க் ப்ரூஃபும் இதுல இருக்கு. அண்ட் நான் மட்டும்தான் இங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டா நோ. என்னோட டீம்ல இருக்கிற எல்லாருமே இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீலான்சரா அஃபிலியேட் மார்க்கெட்டரா ரெண்டுமே. என்னோட டீம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட பேரு ஹீமா மேம், ஹீமா நந்தினி. இவங்க வந்து இந்த சிங்கிள் வீக் 33,000 ருபீஸ் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க த்ரூ ஃப்ரீலான்சிங். இது இன்னொரு ஸ்டூடெண்ட், இவங்களும் 2,250 ருபீஸ் இன்ன சிங்கிள் டே earn பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களும் ஜமுனா வந்து இந்த சிங்கிள் டே 21,000 இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்கம் எல்லாமே அஃபிலியேட் இன்கம். இவங்க சத்யா வந்து இந்த சிங்கிள் டே அஃபிலியேட் இன்கமா 2,000 earn பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பார்ட்னர்ஸ் எல்லாரோட இன்கம் ப்ரூஃபும் இங்க இருக்கும். அண்ட் இங்க என்னோட கிளையண்ட்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் என்னோட இதே சேம் அக்கௌண்ட்ல வந்து ஃபேக் அக்கௌண்ட் 2 கிரியேட் ஆயிருக்கு. பிகாஸ் பீப்புள் நிறைய ட்ரஸ்ட் பண்ற அக்கௌண்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க 10K மேல ஃபாலோவர்ஸ் இருந்தா. என்னோட அக்கௌண்ட்டை நீங்க வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா ப்ளூ டிக் இருக்கும், 10.5K ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ற எல்லா அதுவும் ஃபீட்பேக் அது எல்லாமே இங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ என்னோட கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க இங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வேணும் இல்லையா? ஜஸ்ட் வந்து இதுதான் பிளாட்ஃபார்ம், நீங்க வந்து இதுல என்ரோல் ஆயிக்கங்க, ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால தனியா எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஒருத்தவங்க கைட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருடைய ஃபீட்பேக்ஸும் நான் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் எடுக்கிற லைவ் செஷன்ஸ், நான் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்றேன், எந்தெந்த ஸ்கில் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத என்னோட டீம்ல என்ரோல் ஆகுறவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த லைவ் செஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகே. அண்ட் ஐடிபில ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணி பர் மந்த்துக்கு
iDigitalPreneur per மந்த்துக்கு 50,000ல இருந்து 1 lakh rupees ஃப்ரீலான்சிங்ல மட்டும் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக iDigitalPreneur இருந்து எனக்கு ஃப்ரீலான்சர் எக்ஸலன்ஸ் அவார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஐடிபியோடைய ஃபவுண்டர் மிஸ்டர் அசுதோஷ் பிரதிஹஸ் சார் கிட்ட இருந்து அதுக்காக அவார்டும் கொடுத்திருந்தாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கு இட் இஸ் நாட் அ கம்பெனி, இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல லேர்ன் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ற ஸ்கில்ல லேர்ன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸும் கொடுப்பாங்க. இது வந்து அஃபிலியேட் இன்கம்காக கிடைச்ச அவார்டே கிடையாது, ஃப்ரீலான்சரா ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக கொடுத்த அவார்டு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐடிபில இருக்கிற எல்லாரும் இங்க வந்து வந்திருந்தாங்க. ஃபவுண்டரோட கையில இருந்து இந்த அவார்டை நான் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம கத்துக்கிற ஸ்கில் வந்து நமக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும், உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம படிச்ச ஸ்கூலோ காலேஜோ அந்த அதுக்கேத்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்கில்ஸை நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்மளால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம், என்னதான் ஸ்கில்லு ஸ்கில்லு ஸ்கில்லுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்படி என்னதான் ஸ்கில்லு? அந்த ஸ்கில் வந்து தமிழ்ல இருக்குமா? இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலா இருக்குமா? அதெல்லாம் யூஸ் பண்ணி என்னால வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ண முடியுமா, கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலா இருக்கும். இங்க பாருங்க, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் லேர்ன் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இத டீச் பண்ணவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் கௌட்டில்யா ரோஷன் சார். ஓகே, இங்க பாருங்க, இது எல்லாமே ஸ்கில்ஸ் தான். பிரிண்ட் ஆன் டிமாண்ட், டிஷர்ட்ல பிரிண்ட் பண்றது, பைத்தான், ப்ரீமியர் ப்ரோ, விஎஃப்எக்ஸ் மேஜிக், விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் பாத்தீங்கன்னா 50,000 70,000 ஆகும் நம்ம லேர்ன் பண்ண. கோப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், வெப் டெவலப்மெண்ட், டிராப் ஷிப்பிங், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றது, பிளெண்டர், இது பாத்தீங்கன்னா அனிமேஷன்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா எத்தனை இது இருக்கு பாருங்க, மாடியூல்ஸ் இருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். நம்ம ஒரு இதுல கத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ரோல் ஆகணும். பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுத்திருந்தாங்க. வாட் இஸ் வாட், ஒரு ஒரு வார்த்தையோட மீனிங் என்ன, இன்ஸ்டாகிராமோட மீனிங் என்ன, அதுல நம்ம என்னென்ன பண்ணுவோம் எல்லாமே அந்த மாதிரிதான் ஒரு ஒரு ஸ்கில்லையுமே இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. யூ கேன் சி ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஆப்ஜெக்டுக்கு எப்படி நாம வந்து டெஃபினிஷன் கொடுக்கறது. பிளாங்கா இருக்கு, இட் இஸ் லோடிங். இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பாருங்க, ஸ்கிராச்ல இருந்து நம்ம எப்படி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்றது. அனிமேஷன்லாம் நம்ம வெளியே படிச்சோம்னா கண்டிப்பா 70,000 80,000 வாங்குவாங்க. இங்க நம்ம அவ்வளோலாம் பே பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால ப்ராக்டிக்கலா இங்க ஒண்ணு ஒண்ணா கத்துக்க முடியும். இத்தனை இது இருக்கு. எப்படி நாம வந்து ஒரு விஷயத்த வந்து டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை பண்ற ஒரு ஒரு இதுமே 1 hour அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு நமக்கு 15 to 30 days கண்டிப்பா ஆகும். ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஸ்கில். இதை உங்களால ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது, இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல என்ரோல் ஆனவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலா இருக்குமா இருக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா? தென் இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா எஸ், கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கூகுள் ஆட்ஸ்னா என்ன, ஃபேஸ்புக் ஆட்ஸ்னா என்ன, வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்ன, எஸ்இஓனா என்ன, அது எல்லாமே இந்த சிங்கிள் கோர்ஸ்லயே நமக்கு கவர் ஆயிடும்.
ஒரு டொமைன்னா என்ன, எப்படி நாம அதை வந்து போய் பார்க்கறது, எதுவுமே பிடிஎஃப் கிடையாது, எதுவுமே வந்து புக் கிடையாது. அந்த புக் மாதிரி காமிக்கிறது வந்து ஒரு மாடியூல்காக, லைக் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக அந்த மாதிரி காமிக்கிறாங்க. பட் எல்லாமே ப்ராக்டிக்கலா இருக்கும். வெப்சைட்ல எப்படி நம்ம லாகின் பண்றது, எப்படி நாம போய் ஒரு தீம் சூஸ் பண்றது, ஒரு பிளக்கின் எப்படி சூஸ் பண்ணி நாம அந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே, யூடியூப் ஆடுனா என்ன, இன்ஸ்டாகிராம் ஆடுனா என்ன, ஃபேஸ்புக் ஆடுனா என்ன, எல்லாமே லைவா நமக்கு டீச் பண்ணிருப்பாங்க. சி, ப்ராக்டிக்கலா இருக்கும். ஓகே, தென் தி அதர் திங், தமிழ்ல இருக்குமா? இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? எஸ், தமிழ்ல ஸ்கில்ஸ் அவைலபிள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அந்த ட்ரைனிங்ல போனீங்கன்னா நம்மளால தமிழ்ல ஸ்கில்ஸ கத்துக்க முடியும். இங்க லெஃப்ட்ல பாத்தீங்களா ட்ரைனிங் இருக்கு, அதை கிளிக் பண்ணி அந்த ட்ரைனிங்ல ஆல் டைம் ட்ரைனிங்னு கொடுத்தா நமக்கு அஃபிலியேட் ட்ரைனிங் வரும். அதுல தமிழ் கொடுத்தோம்னா தமிழ்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றவங்களும் டீச் பண்ணிருப்பாங்க, ஃப்ரீலான்சிங் பண்றவங்களும் டீச் பண்ணிருப்பாங்க. இங்க நான் ஃப்ரீலான்சரா இருக்கிறதுனால தமிழ்ல ஃப்ரீலான்சிங் ஸ்கில்ஸை நான் டீச் பண்ணிருக்கேன். தமிழ்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் அந்த ஃப்ரீலான்சர் எக்ஸலன்ஸ் அவார்ட் வாங்கினதுனால தமிழ்ல பீப்புளுக்கு வந்து ஸ்கில்ஸை டீச் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இங்க பாத்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுவோம். தெரியுதா? 4 எபிசோட்ஸ் நான் வந்து டீச் பண்ணியிருந்தேன். வெப் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் எஸ்இஓ. எஸ், ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம எல்லாமே கத்துக்குவோம். எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து எல்லாமே. எஸ், இப்போ ஸ்கில்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தென் அண்ட் ஒரு ஃப்ரீலான்சருடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மோர் தேன் 20,000 rupees. சும்மா நம்ம 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு இன்கம் வரும்னா, இங்க பாருங்க, 20,000 rupeesல இருந்து 30,000 rupees வரைக்கும் ஃப்ரீலான்சரா நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் வந்து மோர் தேன் 50,000 ஆஸ் அ ஃப்ரீலான்சரா இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது, இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது, இதுதான் உங்களுடைய அடுத்த கொஸ்டினா இருக்கும். ஸோ நீங்க இங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து எம்எல்எம்மோ ப்ரமீட் மார்க்கெட்டிங்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோ அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்னன்னா, மேல ஒருத்தவங்க இருப்பாங்க, கீழே ஒருத்தவங்க ஜாயின் ஆவாங்க, அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க ஜாயின் ஆவாங்க, இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு இன்கம் வரும், இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு இன்கம் வரும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே உங்களுக்கு இன்கம் வராது. இங்க இன்கம் எப்படி வரும்னா, நீங்க இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகி உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், உங்களை மாதிரியே லேர்ன் பண்ணணும், உங்களை மாதிரியே ஃப்ரீலான்சிங் பண்ணணும், உங்களை மாதிரியே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு உங்களுடைய ப்ரமோ கோட்ல என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட் கமிஷன் கிடைக்கும். என்ரோல் ஆன உடனே அந்த கனெக்ஷன் கட் ஆயிடும். கனெக்ஷன்னா இன்கம் கனெக்ஷன். ஒரு தடவை தான் உங்களுக்கு கம்பெனி சைட்ல இருந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம அவங்களோட லிங்க் வாங்கி இந்த பொருள் வாங்குறோம் அப்படின்னா, இந்த பொருளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்ம போய் அந்த இன்ஃப்ளூயன்சரை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட லிங்க், அவங்க கொடுத்த லிங்கை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அனுப்பும் போது நமக்கு இன்கம் வந்து நம்மள இருந்து அவங்களுக்கு இன்கம், அவங்கல இருந்து அவங்களுக்கு இன்கம், இதெல்லாம் எதுவுமே வராது. ஒன்ஸ் இதை நாம கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா அந்த லிங்கோடைய வேலிடிட்டி முடிஞ்சிரும். அதுக்கு கீழே இன்கம் எல்லாம் வராது. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் ஃப்ரீலான்சிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இருக்கிற டிஃபரன்ஸே. சரிங்களா? ஸோ உங்க ப்ரமோ கோட் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 rupees இன்கம் வரும்.
4,000 rupees இன்கம் வரும், 7,000 rupees இன்கம் வரும், 10,000 rupees இன்கம் வரும், 15,000 14,500 rupees இன்கம் வரும். ஸோ இந்த ஒர்க்கை பண்றதுக்கு எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. நிறைய எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரிலாம் இருக்கணுமானா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஐடிபில இருந்தே நமக்கு எல்லா ட்ரைனிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாது, ஃப்ரீலான்சிங்னா என்னன்னே தெரியாது. இங்க நான் ஸ்கில்ல லேர்ன் பண்ண போனேன். அங்க எனக்கு வந்து வீக்லி ட்ரைனிங்ஸ், வீக்கெண்ட் ட்ரைனிங்ஸ், தமிழ் மேனேஜர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம என்ரோல் ஆனோடனே நமக்கு வந்து சக்சஸ் மந்த்ரா ட்ரைனிங் இருக்கும். நம்மளோட மைண்ட் செட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, மோட்டிவேட் எப்படி ஆகுறது, கோல் எப்படி செட் பண்றதுன்னு தமிழ்ல சக்சஸ் மந்த்ரா ட்ரைனிங் இருக்கும். ரெண்டாவது அஃபிலியேட் ட்ரைனிங் இருக்கும். அஃபிலியேட் ட்ரைனிங்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமை நம்ம எப்படி க்ரோ பண்றது, எப்படி நாம வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகுறது, எப்படி நாம வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டரா நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது, எப்படி 0 ஃபாலோவர்ஸ்ல இருந்து நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, எல்லாமே அதுல வந்து டீட்டெயில்டா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 15 to 16 செஷன்ஸ் நம்ம வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் காமிச்ச இந்த ஸ்கில்ஸ்ல எந்த ஸ்கில் நமக்கு பிடிக்குமோ நாம அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கில்ஸை நாமளும் லேர்ன் பண்ணுவோம், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது அதுல இருந்தும் நமக்கு இன்கம் வரும். ஸ்கில் மூலமாகவும் இன்கம், அதை ரெஃபர் பண்ணும் போதும் நமக்கு இன்கம் வரும். சரி, அப்ப இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன, எத்தனை ஸ்கில்ஸ் தான் இருக்கு, என்னென்ன எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வகையா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? பேசிக்ஸ்ல இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் அந்த ஸ்கில்லோடைய வேல்யூ பொறுத்து. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றது, ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்றதெல்லாம் இட் இஸ் அ பேசிக் திங், அதெல்லாம் பேசிக்ல இருக்கும். இதே ஒரு டிராப் ஷிப்பிங்கோ இல்லைன்னா ஒரு பிரிண்டிங் இது பண்றதோ இல்ல யூஐ விஎக்ஸ் எடிட்டிங்கோ இதெல்லாம் வந்து 50,000 60,000 இருக்கிற ஒரு ஸ்கில், அதெல்லாம் வந்து ஹையர் ஸ்கில்ல இருக்கு. இந்த 5 ஸ்கில்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், இலைட், ப்ரோ, சுப்ரீம், ஃபினான்ஸ் பிரீமியம், பிரீமியம் பிளஸ். இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் மொத்தம் 6. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வெப்சைட்ல இருக்காது, நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. இலைட்டும் இருக்காது. 4 மட்டும்தான் வெப்சைட்ல காமிக்கும். சரிங்களா? ப்ரோ, இலை, ப்ரோ, சுப்ரீம், ஃபினான்ஸ் பிரீமியம், பிரீமியம் பிளஸ். ப்ரோல நமக்கு 22 ஸ்கில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதே சுப்ரீம்ல வந்து நமக்கு 28 ஸ்கில்ஸ் இருக்கும். இதே ஃபினான்ஸ் பிரீமியம் நமக்கு 33 ஸ்கில்ஸ் இருக்கும். பிரீமியம் பிளஸ்ல மொத்தமா 48க்கும் மேல இருக்கிற ஸ்கில்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க ப்ரோல என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற இலைட் உங்களுக்கு அடிஷ்னலா கிடைக்கும். இதே நீங்க சுப்ரீம்ல என்ரோல் ஆகுறீங்கன்னா இலைட், ப்ரோ, சுப்ரீம் 3 உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதே நீங்க ஃபினான்ஸ் பிரீமியம்ல என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா இலைட்டு, ப்ரோ, சுப்ரீம், ஃபினான்ஸ் பிரீமியம் இந்த எல்லாமே கிடைக்கும். இதே பிரீமியம் பிளஸ்ல என்ரோல் ஆகுறீங்கன்னா மொத்தமா இலைட்டு, ப்ரோ, சுப்ரீம், ஃபினான்ஸ் பிரீமியம், பிரீமியம் பிளஸ் இதுல இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையும் உங்களால லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? இவ்வளோ நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு நாங்க ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே நமக்கு எதையுமே ஃப்ரீயா தர மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நாம போய் வெளியே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கத்துக்கணும்னா இந்த இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஸ்கில்லுக்கும் நம்ம வந்து 15,000 to 70,000 பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கில்ஸுமே வந்து மினிமம் 400 ருபீஸ்ல இருந்து 500 ருபீஸ் அளவுக்கு தான் இருக்கும் வித் ஜிஎஸ்டியோட. சரிங்களா? ஸோ கம்பைண்டா ஏன் இந்த ஸ்கில்ஸை கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நீங்க ஒரு எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து நீங்க எடிட்டிங் மட்டும் கத்துக்கிட்டா போதுமா? கிடையாது. அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல எப்படி யூஸ் பண்றது, யூடியூப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு நமக்கு ஃபுல் கம்பைன்டு ஸ்கில்ஸா நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும். சும்மா இந்தாங்க இதான் எடிட்டிங், இந்தாங்க இதான் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்மளால அதை வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால காம்பினேஷனா இந்த ஸ்கில்ஸை வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு வெப்சைட்ல போயிட்டு காமிக்கிறேன். லாக் அவுட் பண்ணா உங்களால இந்த ஸ்கில்ஸை பார்க்க முடியும். அண்ட் இதுல சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா எஸ், நமக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கில்லையும் நம்ம ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸோடைய சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். பட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நமக்கு இருக்கும். ஒரு 10 குவிஸ் நமக்கு வைப்பாங்க.
ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த குவிஸ்ல பாஸ் பண்ண முடியும், உங்களால சர்டிபிகேட் வாங்க முடியும். எஸ், இந்த பாருங்க. தெரியுதா? பானு பிரியா எஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ஏன்னா நான் இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டேன். த கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் ஐ டிஜிட்டல் பிரினியர். ஆல்ரெடி நாம என்னைக்கு டவுன்லோட் பண்றோமோ அந்த டேட் வரும். இன்னைக்கு அகைன் டவுன்லோட் பண்றதுனால இன்னைக்கு டேட் வருது. எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் சர்டிபிகேஷனோட நமக்கு இந்த சர்டிபிகேட் வரும். இதை நாம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய ரெஸ்யூம்ல வச்சுக்க முடியும். நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம்னா அந்த இன்டர்வியூக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸையும் இதுல இருந்து கத்துக்கிற ப்ராஜெக்ட்ஸையும் சப்மிட் பண்ண முடியும். அண்ட் இங்க நமக்கு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா எஸ், நமக்கு ஐ டிஜிட்டல் பிரென்யூர்லயே ஃப்ரீலான்சிங்கான ப்ரொஃபைல்ல நம்ம போயிட்டு நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸை அப்லோட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு ஐடிபில இருந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ பிகினரா நம்மளால வந்து ஃப்ரீலான்சிங் எடுத்தோடனே ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்கில்ஸோடைய கோச்சிங் இருக்கும், நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு நான் இங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. freelancing.com, upwork.com. ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே இன் இந்தியான்னு டைப் பண்ணீங்கன்னாவே ஏகப்பட்டது வரும். ஃபைவர், பீப்புள் பர் ஆர், ஃப்ரீலான்சர், குரு.com, upwork.com, 99 டிசைன், டேப்டால், ட்ரூ லான்சர், இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபைவர்ல போயிட்டு வீடியோ எடிட்டர்ஸ் ஜாப்ஸ் இன் ஃபைவர்னு போடுறேன். ப்ராப்பரா லேர்ன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். இங்க பாருங்க, எடிட்டிங்க்கு 2705 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க பண்ணி கொடுக்கறதுக்காக இவங்க போட்டிருக்காங்க. சிலர் வந்து 900 ரூபாய்க்கு ஒரு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க, யூடியூப் எடிட். சிலர் வந்து 5000, 6000 அவங்க எடிட் பண்ற அளவை பொறுத்து சார்ஜ் பண்றாங்க. இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா நம்ம எடிட் பண்ணணும்னா அதை கண்டிப்பா லேர்ன் பண்ணணும் இல்லையா? இங்க பாருங்க, 108 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, 331 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். ஓகே, யா. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நாம என்ன ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும், அந்த ஸ்கில்ஸ் என்ன கேட்டகரியில இருக்கு அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். என்னோட லேப்டாப் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுது, நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். யா, இப்போ நான் லாக் அவுட் பண்றேன். நமக்கு ஒரு அஃபிலியேட் பேனல் இங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ், நம்மளோட டேஷ்போர்ட்ல வந்து நமக்கு ட்ரைனிங் எங்க அட்டென்ட் பண்றது, பேங்க் வெரிஃபிகேஷன் எங்க பண்றது, எப்படி நம்ம வந்து இப்போ வந்து கான்க்ளேவ் குவாலிஃபிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அந்த கான்க்ளேவ்ல நம்ம எப்படி வந்து குவாலிஃபை ஆகிறது, நேஷனல் ட்ரிப், இன்டர்நேஷனல் ட்ரிப்ல எல்லாம் நம்ம எப்படி குவாலிஃபை ஆகிறது, எல்லாமே இந்த அஃபிலியேட் பேனல்ல நம்ம பார்த்துடலாம். நம்ம எல்லாருமே ஹியூமன் தான், நம்ம எல்லாருமே சின்ன பசங்க தான், நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணும்போதும் கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி அப்ரிசியேஷன் பேனர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் 50,000 ஏர்ன் பண்ணப்போ அதுக்காக பேனர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து 3 lakh இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு 3 lakh பேனர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ற கம்பெனில ஆர்கனைசேஷன்ல இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குது குட்டி குட்டி அப்ரிசியேஷன்ஸ். ஏன்னா வேலைக்கு போய்கிட்டே ஒர்க் பண்றவங்க, வேலைக்கே போக முடியாத ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதுக்கப்புறம் கெரியர் கேப் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குட்டி குட்டி அப்ரிசியேஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்ரிசியேஷன்ஸும் பண்ணுவாங்க. அண்ட் நேஷனல் ட்ரிப், இன்டர்நேஷனல் ட்ரிப் இதெல்லாமே நமக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்களுடைய ஃபுல் சார்ஜஸ் வந்து அவங்களே பே பண்ணுவாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசியா வந்து இந்த ஸ்கில்ஸ்க்கு வந்துடலாம். இந்த ஸ்கில்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன
விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நாம டிரெக்டா நீங்க போய் வெப்சைட்ல என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா அதோட ஃபீ வேற. இதே நீங்க யாராவது ஒரு பர்சனோடைய ப்ரொமோ கோட்ல என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அப் டு 50%, சாரி 40%, 30% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க அஃபிலியேட் பார்ட்னரா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்கில்ல என்ரோல் பண்ணா மட்டும்தான் உங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த ப்ரோ அப்படிங்கிற ஸ்கில்ஸ்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அஃபிலியேட் கமிஷன் வரும் அப்படின்னா 4000 rupees அஃபிலியேட் கமிஷன் வரும். இதே நீங்க சுப்ரீம்ல என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 rupees இன்கம் வரும். இதே நீங்க ஃபினான்ஸ் பிரீமியம்ல என்ரோல் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவாங்க. பிரீமியம் பிளஸ்ல யாராவது என்ரோல் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 14,500 rupees என்ரோல் கிடைக்கும். அதாவது நீங்க ப்ரோல இருக்கணும், உங்ககிட்ட என்ரோல் ஆகுறவங்களும் ப்ரோல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 4,000. இதே நீங்க சுப்ரீம்ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ப்ரோல என்ரோல் ஆகுறாங்கன்னா ப்ரோக்கான கமிஷன் தான் உங்களுக்கு வரும். இதே நீங்க ஃபினான்ஸ் பிரீமியம்ல இருக்கீங்க அப்படின்னா யாராவது உங்ககிட்ட ஃபினான்ஸ் பிரீமியம்க்கு என்ரோல் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். இதே உங்களுக்கு பிரீமியம் பிளஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்ககிட்ட யாராவது பிரீமியம் பிளஸ்ல என்ரோல் ஆகுறாங்கன்னா 14,500 rupees கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன் எல்லாரும் ஃபினான்ஸ் பிரீமியமையும் பிரீமியம் பிளஸ்ஸையும் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 33 ஸ்கில் கிடைக்கும், 48 ஸ்கில் கிடைக்கும், அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் போனஸா கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், நமக்கு ஹை கமிஷன் கிடைக்கும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஃபினான்ஸ் பிரீமியம் நீங்க வந்து என்ரோல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 rupees கிடைக்கும். ஃபுல் மந்த் நீங்க ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனாலதான் எல்லாருமே ஃபினான்ஸ் பிரீமியம் அண்ட் பிரீமியம் பிளஸ் எடுக்கிறாங்க. ஃபினான்ஸ் பிரீமியம் அண்ட் பிரீமியம் பிளஸ்ல மட்டும்தான் நம்மளால மந்த்லி 30,000ல இருந்து 1 lakh வரைக்கும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்ப நான் ஒரு பிகினர், எனக்கு வந்து அந்த அளவுக்கு என்னால வந்து தெரியாது, எனக்கு வந்து யோசனை இருக்கு, நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா கத்துக்கிறது எல்லாராலையும் கத்துக்க முடியும். யாராலையும் வந்து எனக்கு இது வராது அது வராது அப்படியெல்லாம் கிடையாது. யாரால வேணாலும் கத்துக்க முடியும். நாம என்ரோல் ஆகும் போதே பெஸ்ட் ஸ்கில்ல என்ரோல் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்கிரேடேஷன் பண்ண வேண்டியது வராது. சரிங்களா? ஒன் டைம் தான் நம்ம வந்து இந்த ஃபீஸை பே பண்ண போறோம். இந்த ஒன் டைம் பே பண்ற ஃபீ உங்களுக்கு வந்து 3 lakh 4 lakh இன்கம் கொடுக்க போகுது அப்படின்னா சேரும் போதே நம்ம வந்து ஹை இன்கம் வர்ற ஸ்கில்ஸ்ல என்ரோல் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். அண்ட் அதே மாதிரி நாம ஹை இன்கம் வர ஸ்கில்ல என்ரோல் ஆயிட்டோம் அப்படின்னு லோ இன்கம் வர ஸ்கில்ல என்ரோல் ஆயிட்டோம் அப்படின்னா 7 daysக்கு அப்புறம் நம்ம அப்கிரேட் ஆகும்போது அகெயின் ஃபுல் பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும். இப்போ ஒண்ணுமே இல்ல, ப்ரோல நீங்க என்ரோல் ஆகுறீங்க, அடுத்து நீங்க வந்து ஃபினான்ஸ் பிரீமியம்ல அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 7 daysக்கு அப்புறம் பண்ணும்போது அகெயின் ஃபுல் அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ற மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க ஜாயின் பண்ணும் போதே ஃபினான்ஸ் பிரீமியமோ அல்லது பிரீமியம் பிளஸோ நீங்க சூஸ் பண்றது என்னோட சஜஷன், பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நாம அதுக்கான ஃபீஸை பார்த்துடலாம். என்னோட ப்ரமோ கோட்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே, ஃபினான்ஸ் பிரீமியம், பிரீமியம் பிளஸ், ப்ரோ இதுலலாம். இப்போ ப்ரோவோட ஃபீஸ் எவ்வளோனா 11,800 rupees வெப்சைட்ல நீங்க என்ரோல் ஆனா. ஓகே, இதே நீங்க என்னோட ப்ரொமோ கோட்ல என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா 6,999 தான். ஓகே, அப்படின்னா பாருங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நமக்கு ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி சுப்ரீம்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா 17,700 rupees. ஏன்னா சுப்ரீம்ல 28 ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது இல்லாம ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு. கூகுள் ஆட்ஸ், அல்டிமேட் இன்ஸ்டாகிராம் ப்ரோ, ப்ரீமியர் ப்ரோ, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி. ஸோ அதனால 17,700. இதே என்னோட ப்ரொமோ கோட்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா 11,800 பே பண்ணா போதும். ஓகே, அண்ட் இதே பிரீமியம் ஃபினான்ஸ் பிரீமியம்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்கன்னா 22,999. ஏன்னா இதுல வந்து காம் கிராஃப்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், எஃப்எல் ஸ்டுடியோ, வெப் டெவலப்மெண்ட்லயே அட்வான்ஸ், அனிமேஷன், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி 33 ஸ்கில்ஸ் வரும்.
ஓகே, இந்த 33 ஸ்கில்லுக்கு நம்ம பே பண்றது 22,999. பட் என்னோட ப்ரொமோ கோட்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்கன்னா 15,999 ருபீஸ் பே பண்ணா போதும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 ருபீஸ், 699 ருபீஸ் வரைக்கும் நீங்க ரெடியூஸ் பண்ணி பே பண்ணுவீங்க. அண்ட் ப்ரீமியம் பிளஸ்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்கன்னா 29,999. ஏன்னா இதுல பைத்தான், விஎஃப்எக்ஸ் மேஜிக், விஎஃப்எக்ஸ்லாம் வெளியில போய் கத்துக்கணும்னா இங்க பாருங்க, நத்திங் இஸ் லைக், எதுவுமே நம்ம இது இல்லாம சொல்றது கிடையாது. விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் ஃபீ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. யூடியூப்ல நிறைய அவைலபிள் இருக்கு. யூடியூப்ல நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் ஃபீன்னு பார்க்கணும். இது வந்து எடிட்டிங் ஃபீனா நம்ம எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கானது. விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் கோர்ஸ் ஃபீன்னு போடணும். 20,000ல இருந்து 5 lakh வரைக்கும் இருக்கு. காஸ்ட் பாத்தீங்கன்னா 80,000ல இருந்து 1.5 lakh வரைக்கும் இருக்கு. டிப்ளமோ ப்ரோக்ராமா இருக்குன்னா இந்த ஸ்கில் எல்லாத்தையும் சேர்த்து நாம இங்க பே பண்ண போறது 29,999 தான். ஓகே, பிடிஎஃபாவோ இல்ல வேர்ட் ஃபார்மேட்லயோலாம் நம்மளால விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் எல்லாம் கத்துக்க முடியாது. ஓகே, யா, தென் அண்ட் இதுல ப்ரீமியம் பிளஸ்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட ப்ரொமோ கோட்ல என்ரோல் ஆனா 29,999 தான். அதாவது கிட்டத்தட்ட 8,000 ருபீஸ் வந்து உங்களால சேவ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு எவ்வளவு அஃபிலியேட் கமிஷன் வரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரீமியம் பிளஸ்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது என்ரோல் ஆனா எவ்வளவு கமிஷன் வரும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம எப்படி என்ரோல் ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ப்ரொமோ கோட் கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ப்ரொமோ கோட் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். எல்லா டைம்லயும் நமக்கு அவைலபிள் இருக்காது. இப்போ ஒரு ப்ரோ ஸ்கில் இருக்கு அப்படின்னா ப்ரோ ஸ்கில்க்கு வந்து ஒரு 3 ப்ரமோ கோட், 4 ப்ரமோ கோட் அந்த மாதிரி தான் வீக்லி நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரமோ கோட்ல நீங்க என்ரோல் ஆகணும் அப்படின்னா முன்னாடியே நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த டேட்டுக்கு நான் வந்து இந்த ஸ்கில்ல என்ரோல் ஆகுறேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து நீங்க உங்களுடைய நேம், ஏஜ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரமோ கோட நான் உங்களுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பேன். ஓகே, தென் அதே மாதிரி நீங்க என்ரோல் ஆகும்போது உங்களுக்கு நான் ஒரு லிங்கை சென்ட் பண்ணுவேன். அந்த ப்ரொமோ கோட் ஆட் பண்ண லிங்க் நான் இப்ப அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுவேன்னு காமிக்கிறேன். அஃபிலியேட் பேனல்ல போயிட்டு லிங்க் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு லிங்க் நமக்கு இருக்கும். இந்த லிங்க் ஜென்ரேட்டர்ல போயிட்டு ஜாயினிங் லிங்க்ல போயிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பங்களாதேஷ், இந்தியா, நேபாள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரி 4 கண்ட்ரீஸ்ல இருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும் லாஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு. அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா எவ்வளோ ப்ராப்பரா அவங்க வந்து லா ஃபாலோ பண்றாங்கன்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இலைட், ஸ்டாண்டர்ட்னு இன்னும் 2 ஸ்கில்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த இலைட் ஸ்கில்லோட ஃபீ பாத்தீங்கன்னா 3,540 என்னோட ப்ரொமோ கோடுக்கு அப்புறம். இதே நீங்க டைரக்டா வெப்சைட்ல போய் என்ரோல் ஆகுறீங்கன்னா 5,999 ருபீஸ் பே பண்ணணும். இதுல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. ஸ்டாண்டர்டோடைய ஃபீ பாத்தீங்கன்னா நியர்லி 3,999 போல. பட் என்னோட ஃபீ பே பண்ணீங்கன்னா 1,699 ருபீஸ். இந்த 2 இதையும் நான் ஏன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணல அப்படின்னா இது 2லயும் நம்மளால ஃப்ரீலான்சிங் பண்ண முடியாது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட்ல நமக்கு 1,000 ருபீஸ் கமிஷன் வரும், இலைட்ல நமக்கு 2,000 கமிஷன் வரும். இன்கேஸ் நீங்க வந்து நான் வந்து லோவர் ஸ்கில்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இலைட்டும் ஸ்டாண்டர்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாம வந்து ப்ரீமியம் பிளஸ் சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். காப்பி யூஆர்எல் பண்ணிட்டு அந்த யூஆர்எல்ல நாம ஒரு வேர்ட்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணா நமக்கு அந்த லிங்க் வந்து ஆக்சஸ் ஆகும். காப்பி ஆகல, இன்னும் நான் இதை சூஸ் பண்ணவே இல்லை.
காப்பி பண்ணிட்டு இதை நம்மளுடைய வேர்ட்ல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருவோம். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணா இது இங்க கிளிக் பண்ணா வராது. இங்க பாத்தீங்களா, உங்களோட நேம், இனிஷியல், கண்ட்ரி, ஸ்டேட், ஏஜ், ஜெண்டர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் உங்களுக்காக ஒரு பாஸ்வேர்ட். இது வந்து என்னோட ப்ரமோ கோட். ஓகே, என்னோட ப்ரமோ கோட் பாத்தீங்கன்னா 670343022821. இந்த ப்ரமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6779 டிஸ்கவுண்ட் வரும். ஸோ நீங்க 29,000 பே பண்ண வேண்டாம். இது வந்து ஜிஎஸ்டியோட ஆட் ஆனது 29,999. என்னோட ப்ரமோ கோட் அப்ளை பண்ணிட்டு இந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, அண்ட் இமீடியட்டா உங்களுக்கு யாராவது என்ரோல் ஆகுறாங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட்ல உங்களுக்கான இன்கம் அப்டேட் ஆயிடும். அந்த இன்கம் வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்கே வந்துடும். ஓகேவா? இந்த எல்லா ஸ்கில்ஸோடைய லிங்கையும் நான் என்னோட யூடியூப்ல கீழே ப்ரொவைட் பண்றேன். நீங்க எந்த ஸ்கில் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய நேம், ஏஜ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் சென்ட் பண்ணிட்டு எந்த ஸ்கில்லுன்னு சொல்லி உங்களுக்கான ப்ரொமோ கோட முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு என்ரோல் ஆகுறீங்கன்ற டேட்டையும் எனக்கு சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ப்ரொமோ கோட் எடுத்து வச்சிருவேன். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா ஐடிபிஎன்ஸும் எல்லா மென்டார்ஸும் ஃப்ரீலான்சிங் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. சரிங்களா? சோ நீங்க ஃப்ரீலான்சிங் கத்துக்கணும், என்ன மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்க என்னோட டீம்ல என்ரோல் ஆனா மட்டும்தான் முடியும். ஓகே, டீம் பானுல நீங்க இருந்தா மட்டும்தான் புரியும். நீங்க என்ரோல் ஆன உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும், எனக்கு ஒரு மெயில் வரும், உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும், எனக்கு ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க டீம் பானோட டெலிகிராம் சேனல் அண்ட் டீம் பானோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்குள்ள வந்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் சக்சஸ் மந்த்ரா, செகண்ட் ட்ரைனிங் அஃபிலியேட் ட்ரைனிங் அண்ட் அதுக்கப்புறம் நான் எந்தெந்த ஸ்கில்ல எல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஆட், அதுல எல்லாம் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 250 ருபீஸ்ல இருந்து 450 ருபீஸ் நான் சார்ஜ் பண்றேன். பர் மந்த்துக்கு 6,000ல இருந்து 15,000 இன்கம் எனக்கு வருது ஒரு சிங்கிள் கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டும். ஸோ இதே 10 கிளைண்ட் நம்ம பண்றோம்னா 60,000 இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு நான் 15,000 மினிமம் சார்ஜ் பண்றேன், மேக்ஸிமம் 35,000 சார்ஜ் பண்றேன். ஸோ இந்த ஸ்கில்ல நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க டீம் பானுல இருக்கணும். வீடியோ எடிட்டிங்க்கு நான் 500ல இருந்து 750 ருபீஸ் சார்ஜ் பண்றேன். ஸோ நீங்க ஒரு 10 கிளைண்ட்க்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாலே உங்களால வந்து 2,500ல இருந்து 3,500 வரைக்கும் உங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் த்ரூ வீடியோ எடிட்டிங். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பிசினஸ் ஓனர்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ், இப்போ பொலிட்டீஷியன்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து டைம் இருக்காது அவங்களோட பேஜை மெயின்டைன் பண்ண, போஸ்ட் பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம். அதை நாம மெயின்டைன் பண்றோம்னா நமக்கு வந்து 15,000 ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். மினிமம் 5,000 to 15,000. ஸோ இந்த ஸ்கில் எல்லாத்தையுமே எனக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு இன்கம் வர ஸ்கில்ஸ் அண்ட் எஸ்சிஓ, இந்த ஸ்கில் எல்லாத்தையுமே நீங்களும் கத்துக்க முடியும். அண்ட் நான் டிராப் ஷிப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிராப் ஷிப்பிங் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் பிளஸ்ல இருக்கு. டிராப் ஷிப்பிங் நம்ம என்ன பண்ணுவோம்னா பையரையும் செல்லரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதுல நம்ம எந்த ப்ராடக்ட்டும் வாங்க மாட்டோம், எந்த பர்சன் கிட்டயும் போயிட்டு அவங்க கிட்ட வந்து எதையும் கன்வின்ஸ் பண்ணி பேச மாட்டோம். நம்ம ஜஸ்ட் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணி நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம். சும்மா இந்த ஒரு ப்ராடக்டுடைய ரேட் வந்து 1,000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1,000 ருபீஸ்க்கு மேல நாம ஒரு 300 400 மார்ஜின் வச்சு, ஏன்னா பையருக்கு வந்து பொருள் குவாலிட்டியான பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது, செல்லருக்கு வந்து யார் அவங்களுக்கு ஏத்த கிளையன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ சேல் பண்றவங்களுக்கு வந்து கரெக்டான கஸ்டமர்ஸை நம்ம கொண்டு போய் கொடுக்கறதன் மூலமா நமக்கு வந்து இது மேல 1,000 ருபீஸ்ல இருந்து 300 ருபீஸ் நம்ம மேல வச்சு மார்ஜின் வச்சு இவங்களை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த 300 ருபீஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 10 சேல் மட்டும் நடந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து 3,000 ருபீஸ் கிடைக்கும். 100 சேல்லாம் நடந்துச்சுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. ஸோ டிராப் ஷிப்பிங் வந்து எனக்கு வேணுங்கிறதுக்காகவே நான் வந்து ப்ரீமியம் பிளஸ்ல வந்து இருக்கேன். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை வந்து டீம் பானுல லேர்ன் பண்ணிக்க முடியும், ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண முடியும். நீங்க எந்த கம்பெனிஸ்லயும் போய் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஓனா
பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வேற யார்கிட்டயாவது கிடைக்குமான்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. நீங்க என்னோட ப்ரோமோ கோட்ல என்ரோல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சேர்ந்து லேர்ன் பண்ணலாம், சேர்ந்து க்ரோ ஆகலாம். அண்ட் மறந்துடாதீங்க, உங்களுடைய ட்ரீம்ஸுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். கண்ணு முன்னாடி ஒரு லீகல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கண்ணு முன்னாடி மல்டிபிள் இன்கம்ஸ் இருக்குன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இன்கம்மை நீங்க ஒரு ஸ்டெடியான லேர்னிங்ல, ஒரு கன்சிஸ்டன்டான லேர்னிங்ல உங்களால கொண்டு வந்துட முடியும். எனக்கு இட் டுக் 4 monthsல இருந்து எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆச்சு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க வந்து வித்தின் 60 daysல கூட இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்க எல்லாரையும் நான் டீம் பானுல மீட் பண்றேன். இங்க உங்களுக்கு எந்தெந்த ஸ்கில் வேணுமோ அதோட லிங்கையும் நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு என்னென்ன மெசேஜ் பண்றீங்க? ப்ரமோ கோட். ஓகே, PROMOCODE ப்ரோமோ கோட். அது ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னா கோட் அப்படின்னு மட்டும் நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. எந்த ஸ்கில்லுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். என்ரோல் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்.